அஹ்மத், இங்கே வா. இன்னைக்கு உனக்கு ஒரு ரொம்ப முக்கியமான கதை சொல்லப் போறேன். நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 35 வயசு இருக்கும்போது நடந்த ஒரு சம்பவம் இது. அப்போ அவங்க இன்னும் நபியாகல. ஆனா மக்கள் எல்லாரும் அவங்களே அல் அமீன், உண்மையாளர்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன் தெரியுமா? ஒரு தடவை மக்கால பெரிய வெள்ளம் வந்து புனிதமான கஃபா இடிஞ்சு போற நிலைமைக்கு வந்துடுச்சு. உடனே அங்கிருந்த எல்லா கோத்திரத்து ஆட்களும் சேர்ந்து அதை சீரமைச்சாங்க. வேலை எல்லாம் முடிஞ்சது. ஆனா ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. என்னம்மா பிரச்சனை? அந்த புனிதமான ஹஜருல் அஸ்வத் கல்லை அதோட இடத்துல யாரு வைக்கிறதுங்கிறதுதான் அந்த பிரச்சனை. நாங்க தான் வைப்போம், இல்ல நாங்க தான் வைப்போம்னு ஒவ்வொரு தலைவர்களும் சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. 4 நாளா சண்டை நீடிச்சது. ஒரு கட்டத்துல போர் வர்ற நிலைமை ஆகிடுச்சு. அப்போ அங்கிருந்த ஒரு பெரியவர் சொன்னார், நாளைக்கு காலையில இந்த கஃபா வாசல்ல முதல்ல யார் வர்றாங்களோ அவங்க சொல்ற தீர்ப்பை எல்லாரும் ஏத்துக்கலாம்னு. எல்லாரும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. மறுநாள் காலையில எல்லாரும் ஆவலா பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வாசல்ல முதல்ல வந்தது யாரு தெரியுமா? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கதான். அவங்களை பார்த்ததும் எல்லாரும் அல் அமீன் வந்துட்டாங்க. இப்போ சரியான தீர்ப்பு கிடைக்கும்னு சந்தோஷப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு யோசனை செஞ்சாங்க. தன்னோட மேலாடையை விரிச்சு அதுக்கு நடுவுல அந்த புனித கல்லை வச்சாங்க. அப்புறம் எல்லா கோத்திரத்து தலைவர்களையும் கூப்பிட்டு அந்த ஆடையோட முனைகளை பிடிச்சு தூக்கச் சொன்னாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த கல்லை எடுத்துட்டு வந்தாங்க. கடைசியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன் கைகளாலேயே அந்த கல்லை அதோட இடத்துல பொருத்தினாங்க.